அத்தியாயம் 14. இப்படி பழைய நினைவுகளில் மூழ்கினவ விடியற் காலையிலேயே முழிப்பு வந்த சிவன்யாவுக்கு உடம்பு வலி உயிர் போச்சு. நிற்க கூட முடியாம நின்னவ தன்னோட காலை கடன்களை எல்லாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு பழைய புடவை ஒன்று சுத்திக்கிட்டு கிச்சனுக்கு வந்து நின்னான். நேத்து நைட்டே வசுந்தரா சொல்லிய மெனுவை தயார் பண்ணவளுக்கு உடம்பும் மனசும் ரொம்ப களைச்சு போயிருந்தது. ஊஞ்சு போய் கிச்சன்ல ஒரு மூலையில உட்கார்ந்தா சிவன்யா. தன்னோட அம்மாவையும் குடும்பத்தையும் நினைச்சவளுக்கு கண்கள்ல கண்ணீர் நிற்கவே இல்லை. அப்போ கிச்சனுக்குள்ள வந்த வசுந்தரா சிவன்யாவை அப்படி அமர்ந்திருக்கிறத பார்த்து ஆத்திரம் அடைஞ்சா. ஹேய், இப்படி சமையல் கட்டில் ஒரு மூலையில உட்கார்ந்துட்டு இப்படி ஒப்பாரி வைக்கிறியே, இந்த வீடு உருப்படுமா? போடி, போய் முகத்தை கழுவிட்டு ருத்ரனோட அறையை போய் கிளீன் பண்ண போ என்றாள். வசுந்தராவை பார்த்ததும் முகத்தை அழுந்த தொடச்சுக்கிட்டு நின்னவளுக்கு அடுத்து அவ என்ன சொன்னாங்கிறது சரியா புரியவே இல்லை. அவளை புரியாம பார்க்கவும், என்னடி முழிக்கிற? ருத்ரனோட அறைக்கு நானே உன்னை போ சொல்றேன்னு பாக்குறியா? வேற வழி, நீ தானே இப்ப இங்க வேலைக்காரி என்று நக்கலோட சொன்னவ, அவர் இப்போ ஜாகிங் போயிருக்காரு, வர்றக்கு எப்படியும் 1 மணி நேரமாவது ஆகும், போ அவருடைய ரூமை அதுக்குள்ள கிளீன் பண்ணிட்டு நீ வெளில வந்துரு என்றாள். மௌனமாக சம்மதத்திற்குண்டான தலையை ஆட்டிவிட்டு அந்த இடத்தை விட்டு வெளியே சென்ற சிவன்யாவை ருத்ரனோட அறைக்கு போய் அவனுடைய அறையை சுத்தம் பண்ணவும் ஆரம்பிச்சா. அங்கங்க இருக்கிற விலை உயர்ந்த பொருட்களை மெதுவா எடுத்து தொடச்சு பழைய இடத்துல அப்படியே வச்சா பத்திரமா. பிறகு அந்த அறையில மாட்டிருக்கும் அங்கங்க இருக்கும் வெண்பாவோட புகைப்படத்தை பார்த்துக்கிட்டே மற்ற வேலைகளையும் 1/2 மணி நேரத்திலேயே செஞ்சு முடிச்சா. எல்லா வேலையும் கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. இனி அந்த அறையை விட்டு கிளம்ப வேண்டியதுதான் என்று அறையை நின்று ஒரு தடவை நல்லா சுத்தி பார்த்தா. அந்த அறையில பணம் நல்லாவே விளையாடி இருந்தது. இது தன் கணவனுடைய அறை. நியாயப்படி பார்த்தா அவ இங்கதான் தங்கியிருக்கணும். ஆனா தான் படுத்துட்டு இருக்கிறதோ ஒரு பாழடைந்த ஒரு ரூம்ல என்ற உணர்வு அவ மனசுல எழ ஒரு நெடிய பெருமூச்சோட அந்த அறையில் இருக்கும் வெண்பாவோட புகைப்படத்தை கையில எடுத்தா. அதுல வெண்பா பளீர் என்ற புன்னகையோட அவளை பார்த்து சிரிச்சா. அந்த போட்டோல தன் விரல்களை பதிச்ச சிவன்யாவுக்கு மனசு பாரமாகி போச்சு. வெண்பா, நானாடி உன்னை உன் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ண கேட்ட? நீ அதனடி வந்து கேட்ட. இப்படி என்னோட வாழ்க்கைய தலைகீழா மாத்திட்டீங்களே. நான் உனக்கு என்னடி பாவம் பண்ணேன்? அதுவும் எனக்கு ஒண்ணுமே புரியலையே. என்னை ஏன் இப்படி சித்திரவதை பண்றாரு உங்க அண்ணன்? உங்க அண்ணனை நான் பார்க்கறதுக்கு முன்னாடி அவர் மேல எனக்கு ஒரு நல்ல மரியாதை இருந்தது. ஆனா இப்போ என்னோட வாழ்க்கையவே அழிக்க பார்க்கறாரே உன் அண்ணா. இதெல்லாம் எந்த விதத்துல நியாயம்? அவருக்கு நீ எப்படி தங்கச்சியோ அது மாதிரி தானடி நானும் என் குடும்பத்துல இருந்திருப்பேன். என் குடும்பத்தையே என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டாரு வெண்பா உன் அண்ணா. நான் அவருக்கு என்ன பாவம் பண்ண? இல்ல உனக்குத்தான் என்ன துரோகம் பண்ண? எனக்கு எதுவுமே புரியலையே. வெண்பா, நீ சீக்கிரமா கண்ணு முழிக்கணும். என்னோட வாழ்க்கையும் இப்போ உன் கையில தாண்டி இருக்கு என்று கண்கள் கலங்க அந்த புகைப்படத்தை பார்த்து பேசிட்டே இருந்தா சிவன்யா. அவளுடைய கண்கள்ல இருந்து முத்து முத்தா கண்ணீர் அவளுடைய புகைப்படத்தை விழுந்தது. கொஞ்ச நேரம் கழிச்சு புகைப்படத்தை தன்னோட புடவை முந்தானியால அழுந்த தொடச்சவ மறுபடியும் அதே இடத்துல புகைப்படத்தை வச்சுக்கிட்டு அறையை விட்டு வெளியே போக திரும்பினா. அப்படி திரும்பினவ ஒரு வினாடி அதிர்ந்து போய் நின்னா. ஏன்னா அங்க உள்ள வந்து கதவை சாத்திட்டு சுவரோரமா மார்பின் குறுக்கே கைகளை கட்டியபடி ஜாகிங் செஞ்ச உடலோடு வியர்வை வழிய நின்றுட்டு இருந்தான் ருத்ரன். அவனுடைய உடலும் முகமும் இரும்புல வார்ந்த எஃகு போல இறுக்கமா இருந்தது. அவனை பார்த்தவளுக்கு வயிற்றுல பீதியே கிளம்புச்சு. ஐயோ, இவன் எப்ப வந்தான்? இவன் நான் பேசுறதெல்லாம் கேட்டிருப்பானோ, லூசுன்னு நினைச்சிருப்பானோ என்ன நினைச்சவ மறுவினாடியே கேட்டாதான் இப்ப என்ன, அப்படியாவது அவனுக்கு கொஞ்சமாவது புத்தி வரட்டும் என்று நினைச்சவ அந்த அறையை விட்டு எதுவும் பேசாம மெதுவா வெளியே போக அவனை தாண்டி போனான். அப்படி அவ போகும்போது அவ கைகளை அழுத்தமா பிடிச்சு இழுத்தான் ருத்ரன். அதுல திடுக்கிட்டு போனவ அவன் பிடிச்ச கைகளை உதற முயன்றா. ஆனா அவன் பலமா பிடிச்சிருந்தனால அவளால் அவன்கிட்ட இருந்து விடுபடவே முடியல. அவனுடைய இரும்பு பிடி அவளை நிலக்குலைய வச்சுது.
என்னடி, என் தங்கச்சி போட்டோவை கையில வச்சு சீன் போடுறியா? நான் இப்பதான் உள்ள வருவேன்னு தெரிஞ்சுதானடி இந்த மாதிரி எல்லாம் டாமா பண்ற என்று ரௌத்ரமா கேட்டான் ருத்ரன். அதை கேட்டவளுக்கு கோபம் வர, இவனுக்கு என்ன சொன்னாலும் புரியாது என்று மனசில் நினைச்சவ, ஆமா, நீங்க உள்ள வருவீங்கன்னு தெரிஞ்சுதான் போட்டோவை கையில வச்சு அப்படி பேசினேன், போதுமா என்றால் அவளும் விடாமல். தெரியும்டி நீ எப்படிப்பட்ட கைகாரின்னு, நீ சரியான நாடகக்காரினும் எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் உன் திமிர அடக்கிறதுக்கு தானடி உன்னை கல்யாணம் பண்ணி இங்க கூட்டிட்டு வந்தேன் என்றான். இப்படி பேசி பேசி தானடி என்னோட தங்கச்சிய மயக்கி வச்சிருக்க என்றான். அவன் பேசினதை கேட்டு மனசுல சினம் பொங்க அவனை உறுத்து விழிச்சா. இப்படி ஒரு பொண்ணை ஏமாத்தி கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்து வீரவசனம் பேசுறீங்களே, நீங்கெல்லாம் ஆம்பளையா என்று கேட்டாள் சிவன்யா. அவ்வளவுதான், அவனுக்கு எங்கிருந்துதான் அவ்வளோ கோவம் வந்துச்சோ. என்னடி சொன்ன, நான் ஆம்பளையானா என்று கேட்டவன், நான் ஆம்பளையா இல்லையான்னு உனக்கு நிரூபிச்சு காட்டவா என்றவன் அவளை பிடிச்சு இழுத்து மூச்சு முட்டை அணைச்சான். அப்பதான் ஜாகிங் முடிஞ்சு வந்திருந்தான். அவனுடைய வியர்வை அவனுடைய உடல்ல படிய, அவனுடைய முரட்டுத்தனமும் அவனுக்கே உரியதான வியர்வை வாசனையும் தாங்க முடியாம தவிச்சு போனான் சிவன்யா. மனசார காதலிச்ச பாவத்துக்கு இவன் என்னெல்லாம் சித்திரவதை பண்றான்னு நினைச்சவளால அவனுடைய முரட்டுத்தனத்தை தாங்கவே முடியல. முடிஞ்ச அளவு அவனை பிடிச்சு தள்ளிவிட பார்த்தா. அதை உணர்ந்தவன் அவளை அப்படியே சுற்றோரமா நிறுத்தி தன் கைகளை அவளுடைய இடையில பதிச்சான். என்னடி ஓவரா சீன் போடுற, நான் உன்னோட புருஷன், அது நினைவிருக்கட்டும் என்றவன் அவ கழுத்துல கட்டியிருந்த தாலியை எடுத்து அவ கண் முன்னாடி நீட்டினான். இது என்ன தெரியுமா, உன்னை உன்னை அணுவணுவா ரசிக்கிறதுக்கு அனுபவிக்கிறதுக்கு உன்னோட அம்மா அப்பா என்னோட சொந்தக்காரங்க முன்னாடி நான் வாங்கின லைசன்ஸ், அது தெரியும் தானே உனக்கு என்றவன் அவளுடைய இடையில பிடிச்சு பிடிய விடாம அவளை சுற்றோரமா வச்சு அழுத்தினான். அதுல துடிச்சு போன சிவன்யா, விடுங்க, என்னை விடுங்க என்று அவனை தள்ளிவிட பார்த்தா. ஆனா அவனும் அவனுடைய கால்களால மேல வச்சு அழுத்தினவன் அவ துடிக்கிறத பார்த்து ரசிச்சான். வலி தாங்க முடியாத சிவன்யா, இப்ப நீங்க என்னை விடலைன்னா நான் கத்துவேன் என்றாள். ஓ, கத்துவியா? கத்துடி பார்க்கலாம் என்றவன் அவ வாயை திறந்து வசுந்தரா என கத்துவதற்கு முன்னாடி அவளுடைய இதழ்களை சிறைப்பிடிச்சான். அவனுடைய முரட்டுத்தனத்தையும் அவனுடைய வேகத்தையும் தாங்க முடியாத சிவன்யா தலையை அப்படியும் இப்படியும் ஆட்டினான். ஆனா அவனும் அவ கழுத்தை இறுக்கமா பிடிச்சு அவளுடைய உதடுகளை முடிஞ்ச மட்டும் கடிச்சு குதறினான். அந்த உதட்டுல ரத்தம் வரவும் அதையும் விடாம சுவைச்சான் ருத்ரன். அவளால அவனுடைய செயல்களை தாங்க முடியாம திணறி போனான். அவளால வலி பொறுக்கவே முடியல. அதை விட அவனுடைய முரட்டுத்தனத்துல தான் மயங்கிட்டு இருக்கிறதும் அவளுக்கு புரிஞ்சுது. கொஞ்ச நேரத்திலேயே அவளை அவன்கிட்ட குழையவும் ஆரம்பிச்சா. அதை உணர்ந்த ருத்ரன் அவளை வாகாக தன் கைப்பிடிக்குள்ள கொண்டு வந்தான். அவளுடைய அந்தரங்கமான பாகங்களை அவன் தொட்டு தழுவவும் அந்த சுகத்தை தாங்க முடியாத சிவன்யா புழுவா துடிச்சு போனான். அந்த துடிப்பு கூட அவனுக்கு இனிமையா இருந்ததோ என்னவோ. அவன் அவளுடைய செய்கையை விடாம அவளை தன்வசமாக்கிட்டே இருந்தான். அப்போ திடீர்னு கதவு தட்டப்படுற ஓசை கேட்கவும் ஒரு வினாடி அதிர்ந்து போனான் ருத்ரன். வசுவாதான் இருக்கும் என்று நினைச்சவன் அவ இப்படி பார்க்க வேண்டாம்னு நினைச்சு அவளை விட்டு விலகி பக்கத்து ரூம்ல பாத்ரூமுக்குள்ள போய் நுழைச்சிட்டான் ருத்ரன். அவன் விலகி போனதும் தான் நிலைக்கு வந்த சிவன்யாவுக்கு தன்னை நிலைப்படுத்திக் கொள்ள முழுசா 2 நிமிஷம் ஆச்சு. அதுக்குள்ள பல தடவை கதவை தட்டிட்டா வசுந்தரா. தன்னை ஒருவாறு சமாளிச்சுட்டு கதவை திறந்தா. வெளியே வசுந்தரா தான் இடுப்புல கையை வச்சுக்கிட்டு அவளைவே பார்த்து முறைச்சு நின்றுட்டு இருந்தா. ஏய், என்னடி லூசா நீ, கதவை சாத்திட்டு என்னடி பண்ற? வீட்டுல ஏகப்பட்ட வேலை இருக்கு. இந்த பெட்டு, ஏசி, இந்த சொகுசான வாழ்க்கையெல்லாம் பார்த்த உடனே இங்க உருண்டு புரளலாம்னு கதவை சாத்திட்டியா என்று நக்கலா கேட்டா. அப்போதான் சிவன்யாவுக்கு புரிஞ்சுது ருத்ரன் இங்க வந்ததே அவளுக்கு தெரியலன்னு. பாத்ரூமை ஓரக்கண்ணால பார்த்தா. அங்க ருத்ரன் போனதுக்குண்டான எந்த சத்தமும் கேட்கல அப்படிங்கிறத உணர்ந்து பெருமூச்சு விட்டா சிவன்யா. நல்ல வேலை, ருத்ரன் இங்க வந்தது அவளுக்கு தெரியாது. தெரிஞ்சா பேயாட்ட ஆடுவா என்று நினைச்சவ உதட்ட கடிச்சுப்படி தலை குனிஞ்சு நின்னா. ருத்ரன் கடிச்சதுல அவளுடைய உதட்டுல இன்னமும் ரத்தம் கசிஞ்சிட்டே இருந்தது. அத வசுந்தரா பார்க்காத வண்ணம் தலை நிமிராமலே நின்னா சிவன்யா. அதை பார்த்த வசுந்தராவுக்கு இன்னும் ஆத்திரம் அதிகமாச்சு. இப்படி அமுக்குனி மாதிரி இருந்துட்டு எல்லா வேலையும் நீ பண்றடி என்று கத்தியவள், போடி
போய் ஹாலை கிளீன் பண்ண போ அப்படின்னு சொன்னவகிட்ட எதுவும் பேசாம அமைதியா வெளியே போனான். சிவன்யா போனதும் அந்த அறைக்குள்ள வந்த வசுந்தரா அறையை ஒரு தடவை சுத்தி முத்தியும் பார்த்தா. அறைய நல்லாவே கிளீன் பண்ணியிருந்தா சிவன்யா. நல்ல வேலை இன்னும் ருத்ரன் வரல. வசுந்தராவுக்கு ருத்ரனோட அறைக்குள்ள சிவன்யாவை விடுறதே ஆபத்தா பட்டுச்சு. ஆனா ருத்ரன் சிவன்யா தான் தன்னோட அறையை கண்டிப்பா கிளீன் பண்ணும் சொல்லியிருந்தான். அதுக்காக தான் அவன் ஜாகிங் போகிற அந்த நேரத்துல அவளை அறைக்குள்ள அனுப்பியிருந்தா வசுந்தரா. இனியெல்லாம் இந்த விபரீத விளையாட்டெல்லாம் இருக்கக்கூடாது. ருத்ரன் அலுவலகத்திற்கு சென்றதும் தான் இவளை இந்த அறைக்குள்ள விடணும். அதுதான் நமக்கு நல்லதுன்னு நினைச்சவ அந்த அறையை சாத்திட்டு வெளியில போனா வசுந்தரா. வசுந்தரா சொன்னது மாதிரி ஹாலை மாப்பு போட்டு தொடச்சிட்டு இருந்தா சிவன்யா. அவளுடைய எண்ணம் முழுவதும் ருத்ரனையே சுத்தி சுத்தி வந்துச்சு. பெருசா தாலியை காமிச்சு புருஷன்னு சொல்றார். புருஷனுக்கு உண்டான எந்த கடமையுமே செய்யாதவர் கட்டிலுக்கு மட்டும் பொண்டாட்டியா நான் வேணுமா என்று மனசுல குமரியப்படி வேலை செஞ்சிட்டு இருந்தா சிவன்யா. ஆனாலும் அவ மனசுல ருத்ரனுடைய செயல்கள் ஆழமா பதிஞ்சது. அவன் தொட்ட இடமெல்லாம் பத்தி எரிஞ்சது. ஆனா அது சுகமா கூட இருந்தது. பாவி மனசு. அவன் எத்தனை சித்திரவதை பண்ணாலும் அவனைவே நோக்கி தன்னோட மனம் போது அப்படின்னு தன்னையே நொந்துக்கிட்டா சிவன்யா. அவன் கடிச்ச உதட்டை தொட்டு பார்த்தா. இப்போ உதடு நல்லா வீங்கி இருந்தது. இதை மட்டும் வசுந்தரா பார்த்தா அவ்வளவுதான் என்று நினைச்சவ முடிஞ்ச மட்டும் அன்னைக்கு முழுவதும் அவ முகத்தை வசுந்தராவுக்கு காட்டாமையே தவிர்த்து வந்தா. என்னதான் அவ மறைச்சாலும் ஒரு நேரத்துல வசுந்தராவோட கண்கள்ல அவளுடைய முக சிவப்பும் அவளுடைய உதட்டோட வீக்கமும் நல்லா தெரிஞ்சுது. வசுந்தராவால அந்த காட்சியை நம்பவே முடியல. நேத்துதான் ருத்ரனுக்கு அவ்வளோ படிச்சு சொல்லியிருந்தோம். ஆனா இது எப்போ எப்படி நடந்துச்சு? ஒருவேளை நேத்து நடந்திருக்குமோ என்றெல்லாம் கற்பனை செய்த வசுந்தரா அதுக்கப்புறம் சிவன்யாவை உட்கார கூட விடாம வேலையை சொல்லிட்டே இருந்தா. அவளுடைய கோபமும் ஆத்திரமும் சிவன்யாவை அன்னைக்கு முழுவதும் ஆட்டி படைச்சது.